போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் ரியாக்ட் வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. மொபைல்ல படம் பார்க்குறவங்க ஆப் டவுன்லோட் பண்ணி ஆப் மூலமாகவும், இதே வெப்சைட்ல படம் பார்க்குறவங்க ப்ரௌசர்ல சைட்டை ஓப்பன் பண்ணி வெப்சைட்லையும் பார்க்குறாங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆப்பாவும் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு, அதே சமயம் வெப்சைட்டாகவும் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ரியாக்ட் வச்சு நம்மளால ரெண்டுமே பண்ண முடியும். கண்டிப்பா ரெண்டுமே பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அவசியம் இல்லை. உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னா ரெண்டுமே பண்ணிக்கலாம், இல்ல ஒன்னே போதும்னா ஒன்று மட்டும் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் தான் ரியாக்ட் வச்சு டெவலப் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரியாக்ட் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான சில அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஊபர் இது எல்லாமே ரியாக்ட் யூஸ் பண்ணியும் டெவலப் பண்ணியிருக்காங்க.